சில பேர்த்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணியும் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ரிகால்சிட்ரண்டாக வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம 1 இயர் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்து எனக்கு சரியே ஆகலை, எனக்கு காலை வந்து சுத்தமாக ஊனவே முடியல, கொஞ்சம் தூரம் நடக்க முடியல அப்படின்னு ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணலாம். சர்ஜரி வந்து ரொம்ப ரேர் தான், எல்லாத்துக்குமே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிரும். இந்த சர்ஜரியை வந்து நம்ம என்ன சர்ஜரி பண்ணணும்னா அந்த திக்கான ஃபேசியா வந்து ஒரு சின்ன ரிலீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து பிளான்டார் ஃபேசியாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி சர்ஜரி இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கீ ஹோல் மூலமாக எண்டோஸ்கோபி போட்டு அந்த பிளான்டார் ஃபேசியா வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். 2 ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளான்டார் ஃபேசியாட்டமி. அடுத்து வந்து நம்ம அந்த கால்கேனியல் ஸ்பர் அப்படிங்கிற வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்க எலும்பை வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு அதுக்கும் எண்டோஸ்கோபி மூலமாக அந்த சின்ன போனை வந்து அந்த சின்ன கொக்கி மாதிரி இருக்க முள்ளை வந்து கரெக்டாக அந்த பர் பண்ணி அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுறலாம். இதுவுமே வந்து ஒரு சின்ன ஹோல் மூலமாக பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளான்டார் ஃபேசியாட்டிஸ்க்கு நம்ம பண்ணி பார்க்கலாம்.